ஏன்னா இது ரொம்ப மோசமா போயிடுச்சு, ரொம்ப மோசமா போயிடுச்சு. இந்த துறை யார்கிட்ட இருக்குன்னா மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் கிட்ட இருக்கு. காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை நல்ல திறமையானவர்கள். ஆனா அவங்க சுதந்திரமா செயல்பட முடியாத ஒரு சூழலில் சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏதாவது ஒருத்தனை பிடிச்சாங்கன்னா உடனே திமுக காரன் போன் பண்ணி அவனை வீட்டுக்கு விட்டுடுங்க நம்ம ஆளுன்னு சொல்லிட்டு, இதுதான் நடந்துட்டு இருக்கு, தினம் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் இதெல்லாம் நீங்க சிந்தியுங்கள். கல்வியை நாசப்படுத்திட்டா நீங்க திமுக காரங்க. இப்போ தமிழ்நாட்டினுடைய கல்வி கொள்கையை ஒண்ணு வெளியிட்டு இருக்கிறாங்க சமீபத்தில். என்னையா கல்வி கொள்கை வெளியிட்டு இருக்கீங்க? என்னையா கல்வி கொள்கை அது? தமிழ் தமிழ்னு நீங்க சொல்றீங்களே, இந்த தமிழ் வச்சுதான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. 67ல மொழி போருன்னு சொல்லிட்டு தான் ஏமாத்தி வந்தீங்க. இன்னைக்கு தமிழுக்காக ஏதாவது செஞ்சீங்களா? நீங்க ஏதாவது செஞ்சீங்களா? தமிழ்நாட்டு கல்வி கொள்கையை வெளியிட்ட திமுக தமிழ் வழி கல்வின்னு என்று எங்கேயாவது அந்த உங்க கொள்கையில ஒரு வார்த்தை வந்ததே ஐயா? பிறகு எதுக்கியா நீங்க எல்லாம் தமிழை பத்தி பேசுறீங்க? எதுக்கியா நீங்க பேசுறீங்க? பேசாதீங்க. பேசுவதற்கு உங்களுக்கு எல்லாம் தகுதி கிடையாதுயா. அதே போன்று சமூக நீதின்னு பேசுறீங்களே, உங்களுக்கும் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கும் சமூக நீதிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்காயா? திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்காயா? எதுக்கியா நீங்க பயப்படுறீங்க? என்ன பயம் உங்களுக்கு? யாரு பயப்படுவா? கோழைகள் தான் பயப்படுவாங்க, வீரர்கள் பயப்பட மாட்டாங்க. அதிலும் குறிப்பா சத்திரியன் பயப்பட மாட்டான். எதுக்கா பயப்படுறீங்க? தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ஆழமான கோரிக்கை நீண்ட ஆண்டுகளாக இருக்கிறது. எதுக்கே நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறோம்? இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனையா? இது தமிழ்நாட்டின் வளர்ச்சி பிரச்சனை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பிரச்சனை. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 350 சமுதாயங்கள் சாதிகள் இருக்கிறது. இந்த 350க்கு மேற்பட்ட சாதிகள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள்? அதில் யார் யாருக்கு இடஒதுக்கீடு கிடைக்கிறது? யார் யாருக்கு கல்வி கிடைக்கிறது? யார் யாருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது? யார் யாருக்கு கடன் கிடைக்கிறது? யாரு குடிசையில் இருக்கிறா? யாரு கூழ் கடிச்சிட்டு இருக்கிறா? யார் சைக்கிள்ல போறா? யார் பைக் வச்சிருக்கிறாங்க? யார் வீட்டுல கரண்ட் இருக்கு? யார் வீட்டுல பாத்ரூம் இருக்குது? யார் வீட்டுல அரசு வேலையில் இருக்கிறாங்க, தனியார் வேலையில்? இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தினாதான் அவங்களுக்கு திட்டங்கள் கொடுக்க முடியும். இந்த அடிப்படை கூட தெரியாம எப்படியா நீங்க திட்டங்கள் கொடுப்பீங்க? இதான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். இது ஜாதி பிரச்சனையா? இது எல்லா சமுதாயக்கும், செட்டியார் சமுதாயம் உள்ளிட்ட அனைத்து சமுதாயங்களுக்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியமானது. அவசியமானது, எல்லா சமுதாயங்களுக்கும் அவசியமானது, தேவையானது. இதைத்தான் நாங்க கேட்கிறோம். இது கர்நாடகாவில் பண்றாங்களே, உங்களுக்கு பண்ண துப்பு கிடையாதையா? துப்பு கிடையாதையா? இப்பு இல்லையா? அப்புறம் என்னையா நீங்க எல்லாம் ஆட்சியில பண்றீங்க? ஆட்சி என்னையா ஆட்சி இது? சமூக நீதி. நாங்க தந்தை பெரியாருடைய பேர பிள்ளைங்க, தந்தை பெரியாருடைய வாரிசா, அப்புறம் அண்ணாவுடைய வாரிசா, கலைஞருடைய வாரிசா? அசிங்கயா, அசிங்க. கர்நாடகாவில் சித்தராமையா இந்த 10 ஆண்டுகள்ல 2 முறை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சுட்டாங்க. முடிச்சு அங்க தாழ்த்தப்பட்ட பட்டியலின சமுதாயத்துக்கு தனியா இடஒதுக்கீடு, மற்ற சமுதாயங்களுக்கு, அடிமட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு, நலத்திட்டங்கள், வேலை வாய்ப்பு, கல்வி கடன், வேலை கடன், இப்ப எல்லாமே கொடுத்துட்டு அங்க சிறப்பா செஞ்சிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட போய் கத்துக்குங்க நீங்க பாடத்தை, சமூக நீதியின் பாடத்தை. திமுக காரங்க எங்கேயாவது மேடை போட்டு சமூக நீதினு பேசினான்னு வச்சுக்க, அப்புறம் என்ன பண்ணணும் உனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு பேசுவதற்கு தகுதி கிடையாது, தகுதி கிடையாது. நானும் கேட்டு பார்த்துட்டேன். சரியா, நான் வரையா, ஒரு மேடையை போடு, விவாதம் பண்ணுவோம். சமூக நீதினா என்ன, சாதிவாரி கணக்கெடுப்புனா என்ன, 69 விழுக்காடு என்ன பிரச்சனை இருக்குது, எல்லாம் விவாதம் பண்ணுவோம் நான் கேட்டேன். இது வரைக்கும் பதில் கிடையாது. யாரும் வரல. எல்லாம் யாரு? கோழைகள். இவங்க எல்லாம் கோழைகள், பயந்தவங்க, கோழைகள் இல்ல. அதே போன்று தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் வன்னியர் சமுதாயம். இந்த வன்னியர் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டு காலம் போராடி வருகிறார்கள்.
இப்போ சில தம்பிகள் நீங்க கேக்குறீங்கல்ல 10% கேக்குறீங்கல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 10% இல்ல, 15% அது. அதனால நீங்க யாரோ 10 கேட்டுட்டு இருக்காதீங்க. 10.5 10.5 தப்பா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற 10.5 பேசிட்டு இருக்கலாம். 15% இருக்கிறது 18% மக்கள் இருக்கிறாங்க. 15% அடிப்படையில் கொடுக்கணும். இதுதான் சமூக நீதி. இதுக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? தமிழ்நாட்டிலே வன்னிய சமுதாயத்திற்கு நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம், எந்த தடையும் கிடையாது. யார் சொன்னா? உச்ச நீதிமன்றம் தீர்ப்பியா? உச்ச நீதிமன்றம். இதற்கு மேலே ஒரு நீதிமன்றம் கிடையாது. அப்படி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து கிட்டத்தட்ட 1240 நாள் ஆகிறது. இவ்வளவு நாட்கள் ஆகியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கொஞ்சம் கூட உரைக்கலையே. இவ்வளவு நாளாச்சு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து. அந்த உச்ச நீதிமன்றம் தீர்ப்புல வன்னியர்களுக்கு நீங்க இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுக்கணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு எங்கேயுமே சொல்லலையே. தரவுகளை சேகரித்து கணக்கெடுப்பு நடத்தி கொடுங்க. கணக்கெடுப்பில் தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்க சொல்லியிருக்கிறாங்க. டேட்டா வச்சுட்டு ஜஸ்டிஃபை பண்ணுங்க. ஆனா மனசு கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கு. இந்த பட்டியலின சமுதாயம், வன்னிய சமுதாயம், இது போன்ற அடிமட்ட இருக்கின்ற சமுதாயங்களுடைய ஓட்டு மட்டும்தான் ஸ்டாலின் அவர்களுக்கு வேணும். ஆனால் இந்த சமுதாயங்கள் எல்லாம் முன்னேறக்கூடாது என்று தெளிவாக இருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள். அதனால்தான் நான் சொல்றேன், பட்டியலின சமுதாயமும் சரி, வன்னிய சமுதாயமும் சரி, இது போன்ற அடிமட்டத்தில் இருக்கின்ற அனைத்து நிலை சமுதாயங்களும் திமுகவை புறக்கணிக்க வேண்டும். வருகின்ற தேர்தலில் திமுகவை புறக்கணிக்க வேண்டும். வேஸ்ட். மீண்டும் ஒரு வாய்ப்பை இவர்களுக்கு கொடுக்காதீர்கள். அனைத்து தரப்பு மக்களும் நான் சொல்கின்றேன், இந்த திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா, வரப்போறது கிடையாது, அப்படி தப்பி தவறியதால் மீண்டும் வந்தா உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள், இளைஞர்கள் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 1,30,00,000 இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கிறான். அவனுக்கு வேலை இல்லாத காரணத்தால் தான் அவன் என்ன பண்றான்? கட்டிங் ஏதோ போட்ட நான் நடிக்கிறான், அப்புறம் போதை கஞ்சா ஏதோ போட்டு அப்படியே போறான். அவனுக்கு மட்டும் வேலை கொடுத்தீங்கன்னா அவன் மட்டும் வேலையை பார்த்துட்டு போறான். ஆனா இங்க 1,30,00,000 படித்த இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை. காரணம் யாரு? முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின், முக ஸ்டாலின் தான் நேரடி காரணம். இந்த மாவட்டத்தில் தொழிற்சாலை இருக்கு. இந்த தொழிற்சாலையில நீங்க போய் வேலை கேட்ட கொடுக்கறாங்களா? அந்த பக்கம் கூட விட மாட்டாங்க. உங்களை பக்கம் கூட போக முடியல உங்களால. ஏன்? ஏன்னா தமிழ்நாட்டில் சட்டம் கிடையாது. ஆந்திராவில் சட்டம் இருக்கிறது, கர்நாடகாவில் சட்டம் இருக்கிறது. என்ன சட்டம்? அங்கே இருக்கின்ற தொழிற்சாலைகள், தனியார் தொழிற்சாலைகளில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பு உள்ளூர் இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறது. ஆனால் கேடு கட்ட திமுக ஆட்சி 4.5 ஆண்டுகள் ஆண்டும் இந்த சட்டத்தை கொண்டு வர அவர்களுக்கு துப்பு கிடையாது. துப்பு. ஆனால் தேர்தல் அறிக்கையில வரிசையா நாங்க 301 வாக்குறுதி, 301 தமிழ்நாட்டில் நாங்கள் வெற்றி பெற்றால் தனியார் நிறுவனங்களில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பை தன் உள்ளூர் இளைஞர்கள் கொடுப்போம். என்னையா யாரையா ஏமாத்துறீங்க? நிச்சயமா மக்கள் ஏமாற போறது கிடையாது. இங்க இருக்கின்ற தெளிவா இருக்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிர்க்கட்சியாக கூட வரக்கூடாது. அதை நீங்கள் உறுதி செய்யுங்கள்.